ஹாய் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்துலேருந்து தான் வந்திருக்கு. இந்த வீடியோவில் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் பேய் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தர், அவருக்கு ஒரு திகிலான அமானுஷம் பேய் சம்பவம் நடந்தால் எப்படி இருக்கும், அப்படிதாங்க அரியலூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன அழகான கிராமத்தில் ஒருத்தருக்கு நடந்திருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த நபருக்கு அப்படி என்ன தான் நடந்துச்சு, எதனால் அவருக்கு அந்த திகில் நிகழ்வு நடந்துச்சு அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நிகழ்வு அரியலூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன அழகான கிராமங்க. அந்த கிராமத்தில் 1999 காலகட்டத்தில் ராமசாமி அப்படின்ற ஒருத்தர் விவசாய வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இவருக்கு அந்த காலத்திலேயே இந்த பேய் நம்பிக்கைகள்லாம் இல்லாமலே இருந்திருக்காருங்க. நிறைய பேர் அந்த டைம்லலாம் அந்த பேய் பிடிச்சி ஆடுறது, இந்த பேயெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்புவாங்க. ஆனால் இந்த நபர் வந்துட்டு அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. ஆனால் இவருக்கே ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க, திகிலான சம்பவம். இவர் விவசாய வேலையை செஞ்சுட்டு இருக்கிற காரணத்தினால நைட் டைம்லையும் அந்த விவசாய நிலத்துக்கு வந்து தண்ணி விடுறதுக்காக எந்திரிச்சு போவார் வருவார். அதே போல தான் இவங்களோட ஊர்லேருந்து அவங்களோட வயலுக்கு போகிற வழியில் ஒரு 3 ரோடு சேர்ற மாதிரியான ஒரு இடங்க. அந்த இடத்த தாண்டி அதுக்கப்புறமா தான் இந்த ராமசாமி அப்படின்றவரோட தோட்டத்துக்கு போகணும். இவருக்கு வந்து தென்னந்தோப்பு, அதுக்கப்புறம் நெல் வயல்கள், அது இதுன்னு கொஞ்சம் பெரிய ஆளாக தாங்க இருந்திருக்காரு. இவரும் அந்த வழியாக கடந்து போகும்போதெல்லாம் இந்த பௌர்ணமி அமாவாசை தினங்கள்ல அந்த 3 ரோடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல சில பூஜை பொருட்கள்லாம் இருக்கிறத இவர் பார்ப்பாரு. அப்போல்லாம் இவர் என்ன நினைச்சுக்குவாருன்னா, இந்த காலத்துலயும் இப்படியெல்லாம் பண்றாங்களே, இதெல்லாம் இன்னுமே நம்பிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இவருக்கு பேசிட்டு அதுக்கப்புறமா அதை கடந்து போவாருங்க. அந்த நம்பிக்கையே அவருக்கு கிடையவே கிடையாது. அதற்கு பிறகு ஒரு நாள் அதே போலதான் இவர் நைட் டைம்ல அமாவாசை தினம் அன்னைக்கு அப்படியே மெதுவா அவரோட வயலுக்கு தண்ணி பாய்ச்சலாம் அப்படின்னு சொல்லி போறாருங்க. இந்த 3 பீஸ் கரண்ட் அப்படின்றது நைட் டைம்ல தான் கிடைக்கும் அப்படின்றதுனால அவர் அந்த டைமுக்கு போறாரு. ஒரு 10 மணி 10:30 மணி இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதன் பிறகுதான் வயலுக்கு போறாரு. அப்படியே அந்த ரோட்டை கடந்து போகும்போது அங்க ஒரு மர்மமான ஒரு ஆள் அந்த 3 ரோடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துட்டு உட்காந்து ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துருக்காரு. இந்த ராமசாமி அப்படின்றவருக்கு பேய் நம்பிக்கை மட்டும் இல்லைங்க, இந்த மந்திரவாதிகள் மாந்திரிகம் இந்த இதுலயும் கூட கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது. இதெல்லாம் ஏமாத்து வேலை அப்படின்ற மாதிரி தான் இவர் நினைக்குவாரு. இதை அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, அந்த மர்மமான ஆள் உட்கார்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு நக்கலா சிரிப்பு மட்டும் சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கடந்து அவரோட வயலுக்கு போயிட்டாருங்க. போயிட்டு தண்ணி எல்லாம் பாய்ச்சி முடிச்சுட்டு அதன் பிறகு ரிட்டர்ன் வர்றதுக்கு மணி 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அப்படியே மெதுவா டார்ச் லைட் எடுத்துட்டு தான் போயிருக்காரு. அப்படியே மெதுவா டார்ச் அடிச்சு வந்துட்டு இருக்கிற அந்த நேரத்துல கரெக்டா அந்த 3 ரோடு இருக்கு இல்லையா, அந்த 3 ரோடு பக்கமா வந்துட்டாருங்க. அப்போ அப்படியே மெதுவா டார்ச் அடிச்சு அந்த ஆள் உட்கார்ந்துட்டு இருந்தார் இல்லையா, அந்த இடத்துல பாக்குறாங்க. அங்க பார்க்கும்போது அப்படியே ஒரு பெரிய விருந்து வச்சு பக்கத்துல கொஞ்சம் சில மாந்திரிக பொருட்கள்லாம் வச்ச மாதிரி இருந்திருக்குங்க. இந்த மாந்திரிகம்லாம் செஞ்சா அந்த இடத்துல நிறைய பொருட்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியும் இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய விருந்து மாதிரி சாப்பாடு, அதுக்கப்புறம் இந்த சரக்கு, பீடி, இது மாதிரி நிறைய பொருட்கள் இருந்திருக்கு. இந்த ராமசாமின்றவர் என்ன பண்றாருன்னா, அப்படியே அது எல்லாம் நல்லா உத்து பார்த்துட்டு இருந்திருக்காருங்க. சுற்றி பார்த்துருக்காரு, யாருமே கிடையாது. இவருக்கு ஆல்ரெடி இந்த மாந்திரிகம், இந்த பேய் இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது அப்படின்றதுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே பக்கமாக நெருங்கி போயிட்டு அந்த பூஜை பண்ணின அந்த பொருளெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து காலில் தள்ளி விட்டுட்டு அதன் பிறகு அங்கே இருந்த அந்த சரக்கு பாட்டிலும் அந்த பீடி அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நேராக அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாருங்க. வந்துட்டு வீட்டு திண்ணையில் உட்காந்து அந்த சரக்கு ஃபுல்லாக அடித்து முடிச்சிடுறாரு. அதன் பிறகு பீடியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு இவங்களோட வீட்டு திண்ணையில தான் எப்பவுமே இந்த ராமசாமி அப்படின்றவர் படுக்கிறது வழக்கம். இவங்களோட வீடு வந்துட்டு ஒரு பெரிய ஹால் ஒன்று, அதுக்கப்புறம் 2 ரூமு, ஒரு கிச்சன். இவங்க பசங்க 2 பேர் இருக்கிறதுனால தனித்தனி ரூம்ல படுத்துக்குவாங்க. இவங்க மனைவி ஹாலில், இந்த ராமசாமி அப்படின்றவர் எப்பவுமே அந்த திண்ணையில படுக்கிறது தான் வழக்கம். அப்படியே அவரோட கட்டில ஏறி படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. என்ன வந்துட போகுது, இதெல்லாம் இன்னுமே நம்பிட்டு இருக்கிறாங்க, அந்த பேயெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அப்பவும் நினைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் படுத்திருக்காரு. படுத்து கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் தாங்க ஆயிருக்கும். அந்த நேரத்துல இந்த ராமசாமி அப்படின்றவருக்கு ஒரு திகிலான ஒரு அமானுஷ சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னு பார்த்தா, இந்த ராமசாமி தூங்கிட்டு இருக்காரு இல்லையா, அந்த கட்டிலுக்கு அடியில இருந்து இந்த கட்டில அப்படியே இப்படி மேலே தூக்குனா எப்படி இருக்கும்,
அந்த மாதிரி ஒரு ஃபீல், அப்படியே இந்த கட்டில் மேலே தூக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்திருக்குங்க. என்னடா இது, நம்ம சரக்கடிச்சதுனால தான் நமக்கு அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் அதையும் பெருசுப்படுத்தாமல் திரும்பி படுக்கலான்னு படுத்துருக்காரு. கண்ணை மெதுவாக முடிச்சு பார்த்துருக்காருங்க. அப்படி பார்க்கும்போது உண்மையிலேயே இவரோட கட்டிலுக்கு அடியிலேருந்து யாரோ இப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி, கட்டில் கொஞ்சம் ஒரு 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 அடிக்கு மேலே தூக்குன மாதிரி பறந்துட்டுருக்குங்க. பார்த்தவர் என்னடா இது அப்படின்னு சொல்லி நல்லாவே கண்ணை முடிச்சு பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது டக்குன்னு அந்த கட்டில் வந்து திப்புன்னு கீழே விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி விழுந்திருக்குங்க. அந்த ஃபீல் வந்து நல்லாவே இந்த ராமசாமி அப்படின்றவர் உணர்ந்திருக்காரு. அதன் பிறகு என்ன இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி தேடி பார்க்குறாரு. அங்கே யாருமே கிடையாது. இதுவும் நம்ம அந்த சரக்கு அடித்ததுனால தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பெருசுப்படுத்தாமல் படுத்து தூங்குறாருங்க. தூங்கி கொஞ்ச நேரம், ஒரு 3/4 மணி நேரம் ஆயிருக்குங்க. அந்த நேரத்தில் மறுபடியும் இந்த ராமசாமி அப்படின்ற ஒரு மிரண்டு போகிற அளவுக்கு ஒரு சம்பவம். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, இந்த ராமசாமி படுத்துருந்தார் இல்லையா, அவர் வந்துட்டு ஒன் சைடாக திரும்பி படுத்துட்டு இருக்காருங்க. அப்படியே இவரோட காலை யாரோ தரன்னு பிடிச்சி கீழே இழுத்தா எப்படி இருக்கும், அப்படியே அந்த கட்டில இருந்து கொஞ்சம் அப்படியே இவரோட பாடியே வெளியே வந்து விழுகிற மாதிரி அப்படியே வேகமாக இழுத்துருக்காங்க. இழுத்ததும் இந்த ராமசாமிக்கு வந்து பயங்கரமா அந்த கால் வலிச்சிருக்குங்க. வலி தாங்க முடியாம என்ன விடுங்கடா அப்படின்னு சொல்லி அலறவே ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே இந்த ராமசாமி வேகமா கத்துறத பார்த்துட்டு வீட்டுக்குள்ள இருந்த அவங்க பசங்க 2 பேருங்க, அவங்க பசங்களுக்கும் கல்யாண வயசு ஆகுது. அவங்க 2 பேரும் வேகமா ஓடி வருவாங்க. அவங்களோட மனைவியும் ஓடி வந்துட்டு என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அப்படியே ராமசாமி கிடக்குற அந்த நிலையை பார்த்துட்டு அவங்களே கொஞ்சம் மிரண்டு போயிட்டாங்கங்க. பாதி பாடி வந்து அந்த கட்டில் மேலேயே இருக்கு, பாதி வந்து கீழே இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி படுத்துட்டு இருக்காரு. சரிஞ்சு விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி படுத்துட்டு இருக்காரு. பார்த்ததும் ஏங்க இப்படி படுத்துட்டு இருக்கீங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்துல போகும்போது இந்த ராமசாமி அப்படின்றவர் சரக்கு அடிச்சிருக்கிறது அவங்க மனைவி உணர்றாங்க. அப்படி பார்த்ததும் அவங்க மனைவி வந்து பயங்கரமா திட்டிருக்காங்க. இந்நேரத்துல எங்க போய் குடிச்சிட்டு வந்தீங்க, என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, அதுக்கப்புறமா இவங்க மனைவி வந்துட்டு அவங்க 2 பசங்க வந்து தூக்கி மேல போட்டாங்க இல்லையா, அவங்க 2 பேருமே உள்ள போய் படுக்க சொல்லிட்டு இவங்களும் உள்ள போய் படுத்துட்டாங்க. ராமசாமி மட்டும்தான் வெளியே திண்ணையில உட்காந்துட்டு இருக்காரு. நானும் உள்ளே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா அவங்க மனைவி வந்து நீங்க வெளியவே கடங்க, நீங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கதவை நல்லா லாக் பண்ணிடுறாங்க, உள்லாக். அதன் பிறகு இந்த ராமசாமி அப்படின்றவரை அந்த கட்டில் மேலே உட்கார்ந்தே இருக்கிறாருங்க. சுத்தி பாக்குறாரு. அந்த தெருவையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அங்க யாருமே கிடையாது, எந்த ஒரு உருவமுமே கிடையாது. ஆனா இந்த ராமசாமியை அப்படியே பிடிச்சி இழுத்ததும், அவர் அப்படியே கடந்ததும் இவருக்கு நல்லாவே உண்மையாவே நடந்தது அப்படின்றது தெரியுதுங்க. அதன் பிறகு ராமசாமிக்கு தூக்கமே வரல. பிறண்டு படுக்கிறாரு, உட்கார்றாரு, எழுந்து அந்த தெருவையே பாக்குறாரு. அப்படி கொஞ்ச நேரத்துல எழுந்து அந்த தெருவுல அப்படியே அந்த படியில இருந்து இறங்கி தெருவை பார்க்கும்போது லாஸ்ட் என்ட்ரன்ஸ்ல ஒரு மர்மமான உருவம் அங்க நின்று இந்த ராமசாமியோட வீட்டையும் இந்த ராமசாமியையும் பார்க்குற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. யாராடா இருக்கும் அப்படின்னு இவர் அந்த கட்டிலில் வச்சிருந்த அந்த டார்ச் அடிச்சுட்டு அப்படியே மெதுவாக பக்கமாக நெருங்கி போய் அடித்து பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது அந்த உருவமானது அந்த டார்ச் வெளிச்சத்தில் தெரியவே இல்லை. அந்த டார்ச் கீழே இறக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த உருவம் நிற்கிது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவோட லாஸ்ட் என்ட்ரன்ஸில் தானே இருக்குது, மீண்டும் நெருங்கி போகிறாருங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது அங்கேயும் ஒரு இந்த தெருவிளக்கு இருக்குல்ல, அந்த வெளிச்சத்துலயும் நல்லாவே உத்து பார்த்துட்டே போயிட்டு இருக்காருங்க. அங்க ஒரு உருவம் இந்த புகை மாதிரி அப்படியே பறந்துட்டே இருக்கிற மாதிரி அலையா தெரியுற மாதிரி ஒரு உருவத்தை பார்த்துருக்காரு. பார்த்தவரு அப்படியே மிரண்டு அடிச்சுட்டு கத்திக்கிட்டே மறுபடியும் ஓடி வர்றாருங்க. ஓடி வர்ற வழியில இவங்களோட வீட்டுக்கு முன்னாடி வீட்டு பக்கமா வந்து அப்படியே அவ்வளோ ஸ்பீடா வந்தவர் ஸ்டன் ஆகி நின்றுட்டாரு. ஏன்னு பார்த்தா அந்த வீட்டு திண்ணையில, இந்த ராமசாமியோட வீட்டு திண்ணையில அதே மாதிரியான ஒரு உருவம் அப்படியே அலையா புகையா பறந்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்துருக்காரு. பார்த்தவரு மீண்டும் வீர்னு கத்துறாருங்க. இவர் கத்துற அந்த சத்தத்தை கேட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க, அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனா இவங்களோட வீட்டுல உள்ளவங்க யாருமே வரவே இல்லை. ஆல்ரெடி இவர் தான் ட்ரிங்க் பண்ணியிருக்காரு இல்லையா, அது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ட்ரிங்க் பண்ணிட்டு வந்ததுனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு அதையும் அவங்க பெருசுப்படுத்தாம உள்ளே இருந்துட்டாங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஒரு இடத்த கை காட்டுறாருங்க, அவங்க வீட்டு திண்ணைய. அங்க பார்க்கும்போது மற்றவங்க யாரு கண்ணுக்குமே அந்த உருவம் தெரியல. ஆனா ராமசாமி அப்படின்றவரோட அந்த கண்ணுக்கு மட்டும் நல்லாவே அங்க ஒரு உருவம் தெரியுது. அதுவும் ராமசாமியை வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுற மாதிரி இருந்தது.
பார்த்தவரு அவ்வளோதாங்க. எல்லாருமே இருக்கிறாங்க. லைட் எல்லாம் போட்டுட்டு தான் ஓடி வந்திருக்காங்க. இருந்தாலும் இவருக்கு கை கால் நடுக்கம் நிற்கவே இல்லை. பயம் மட்டும் பயங்கரமா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா சமாதானம் பண்ணி ராமசாமி அந்த திண்ணையில போய் உட்கார வைக்கிறாங்கங்க. அப்படி உட்கார வச்ச அந்த நிமிஷத்துல அந்த உருவமானது டிசப்பியர் ஆயிடுச்சு. அந்த இடத்துல இருந்து அப்படியே டக்குன்னு மறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறமா ராமசாமியை தண்ணியெல்லாம் குடிக்க வச்சுட்டு அந்த வீட்டில் உள்ளவங்களை எழுப்பி உள்ளே போய் படுக்க வச்சு சமாதானம் பண்ணி அடுத்தது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. ராமசாமியும் அப்படியே மெதுவாக அவங்களோட வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்தாண்ட இந்தாண்டி நடந்துகிட்டே இருக்காருங்க. தூக்கமே வராமல் அப்படியே இவங்களோட மனைவி கிட்ட அந்த உருவத்தை பார்த்த விஷயத்த சொல்கிறாரு. அவங்க மனைவி வந்துட்டு நீங்கள் ட்ரிங்க் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் உளறிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் என்னென்னமோ பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி எரிஞ்சு விழுந்துட்டு அதுக்கப்புறமா அவங்களும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ராமசாமிக்கு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே தூக்கமே வரலை. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் இந்த ராமசாமி வந்துட்டு அன்னைக்கு நைட்டே அந்த உருவத்தை பார்த்த அந்த நிமிஷமே போதையெல்லாம் தெளிஞ்சிருச்சிங்க. இருந்தாலும் அவங்க மனைவியே அவர் சொல்கிறத நம்பவே இல்லை. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதும் மீண்டும் இதே விஷயத்தை தான் அவங்களோட மனைவிட்டு சொல்கிறாங்க. அப்போது அவங்க மனைவி இதை நைட்டு தான் உளறிட்டு கிடந்தீங்க, இப்போவுமா இன்னுமா உங்களுக்கு போதை தெரியல அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையாகவே நான் அந்த அளவுக்கு குடிக்கல, எனக்கு போதெல்லாம் கிடையாது, அது ஒரு பேய் தான், அது ஒரு ஆன்மா தான், நான் எப்பவுமே பேய் இருக்குது அப்படின்றத நம்பவே மாட்டேன், ஆனால் நானே சொல்கிறேன் நீ கேளு, நீ நம்பி தான் ஆகணும், நானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவிட்டே சொல்கிறாங்க. அவங்க மனைவி அதை கேட்கவே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த ராமசாமியும் அதை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டாருங்க. அவங்க பிள்ளைங்க அவங்க மனைவி எல்லாருமே அன்னைக்கான அன்றாட வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த ராமசாமி அப்படின்றவர் எப்பவும் போல் அவரோட வயலுக்கு கிளம்புறாருங்க. காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த 3 ரோடு அந்த சந்திக்கிற அந்த இடத்தை தாண்டி தான் இவங்களோட வயலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு நல்லாவே உத்து பார்க்குறாருங்க. அந்த இடத்துல பயங்கரமான பூஜைகள் செஞ்சுருக்காங்க. அந்த இடத்துக்கிட்ட போனதுக்கப்புறம் அந்த பொருள் எல்லாம் பார்க்குறாங்க. பூசணிக்காய், எலுமிச்சைப்பழம், பூவு, அதுக்கப்புறம் மாலை, அந்த மாதிரி நிறைய மாந்திரிக பொருட்களாக இருந்திருக்கு. அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிட்டாருங்க. இதனால தான் நமக்கு அந்த பேய் தெரிஞ்சிச்சு அப்படின்றது அப்பவும் அவருக்கு புரியவே இல்லை. மனசுக்குள்ளேயே என்னடா நேற்று இப்படி நடந்துருச்சு, எதனால் நடந்துச்சு, எதுக்காக நடக்குது அப்படின்னு அவரும் குழப்பத்தோடு அப்படியே அவங்களோட வயலுக்கு போகிறாங்க. அன்னைக்கான வேலைகளெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மீண்டும் நைட்டு ஒரு 6 மணி 6:30க்கு மேலே நல்லா இருட்டு கட்டினதுக்கப்புறம் தான் அந்த வழியாக மறுபடியும் நடந்து வர்றாருங்க. வரும்போது டார்ச் லைட் கையில் எடுத்துகிட்டு தான் போகும்போதே எடுத்து தான் போயிருக்காரு. வரும்போதும் அந்த லைட் அடிச்சுட்டே வந்துட்டுருக்காரு. அப்படி வரும்போது அப்படியே அந்த 3 ரோடு வர்ற வரைக்குமே இந்த ராமசாமி அப்படின்றவருக்கு எந்த ஒரு பயமும் தெரியல, எந்த ஒரு கஷ்டமும் தெரியல. அப்படியே நடந்து வந்துட்டாருங்க. ஆனால் அந்த ரோடு பக்கமாக நெருங்கி வர இவருக்கே அறியாமல் உள்ளுக்குள்ளே பயம் அதிகமாகிடுச்சு. அந்த இதயம் துடிக்கிறதே இவரோட கையிலேருந்து துடிச்சா எந்த அளவுக்கு அப்படியே படன்னு துடிக்கும், அந்த மாதிரி அந்த சத்தம் இவரோட காதுக்கே நல்லா கேட்குற மாதிரி இருந்திருக்கு. மனசுக்குள்ள எல்லாம் ஃபுல் பயம். கை காலெல்லாம் மெதுவாக அப்படியே நடுங்கவே ஆரம்பிச்சிருச்சு. எதனால் அன்னைக்கு அவருக்கு அப்படி இருந்துச்சுன்னு அவருக்கே தெரியல. மெதுவாக அந்த இடத்த டார்ச் லைட்டை அடிச்சுட்டு ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு சாமியோட பேரெல்லாம் சொல்லிக்கிட்டே அந்த இடத்த கடந்து வந்துட்டார். வந்த பிறகு அப்படியே நேராக அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. எப்போவுமே திண்ணையில தானே படுப்பார். அப்படியே கரெக்டாக அன்னைக்கும் திண்ணையில் போய் உட்காந்துட்டு அவங்க மனைவி சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து தராங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கும் அந்த திண்ணையில் போட்ட அந்த கட்டில் மேலே தான் படுத்து தூங்குறாரு. இன்னைக்கு எதுவும் நடக்காது, நேற்று ஏதோ நம்மளோட கெட்ட நேரம் ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி தைரியத்தோடு தான் அன்னைக்கும் படுத்து தூங்குறாங்க. அவங்க மனைவி அவங்க பிள்ளைங்க எல்லாரும் எப்பவும் போல் வீட்டுக்குள்ளே படுத்து தூங்குறாங்க. அன்னைக்கு நைட்டு இந்த ராமசாமி மீண்டும் ஒரு திகிலான காட்சியை பார்க்குறாரு. என்ன பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நாள் மாதிரி எந்த ஒரு பயமும் இல்லாமல் எல்லாமே அப்படியே மனசெல்லாம் சமாதானம் பண்ணி மெதுவாக படுத்து தூங்குறதுக்கு மணி 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியே படுத்து நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனவருக்கு ஒரு கனவு ஒன்று. அந்த கனவு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் எப்படி படுத்துட்டு இருக்காரோ அந்த திண்ணையில் கட்டில் போட்டு படுத்துருக்காரு இல்லையா, அதே மாதிரியே தான் படுத்துட்டு இருக்காரு கனவுலையும். அப்போது இந்த அவரோட தெருவில் இருந்து அப்படியே மெதுவாக ஒரு முகமான புகை மாதிரியான ஒரு உருவமாக இருந்தது. இவங்களோட வீட்டு பக்கம் நெருங்கி வர ஒரு ஆணோட ஒரு உருவமாக மாறு. அதுவும் ஒரு 50 வயது 55 வயது இருக்கும். அந்த ஒரு ஆணோட உருவமாக மாறி அப்படியே சட்டையும் லுங்கியும் கட்டின மாதிரி அந்த உருவம் மாறி மெதுவாக இவங்களோட வீட்டு திண்ணையில் அந்த படியில் மெதுவாக ஏறி அப்படியே இந்த கட்டில் பக்கத்தில் வந்து உட்கார்ந்ததும் இந்த ராமசாமி இருக்கார் இல்லையா, அவரை பார்த்துட்டு அப்படியே மெதுவாக காலை இப்படி தட்டி எழுப்புற மாதிரி எழுப்பியிருக்குங்க. அவரும் கனவுலையே மெதுவாக அப்படியே எழுந்து பார்க்குறாரு. அங்கே ஒரு ஆண் உட்கார்ந்துருக்கதை பார்த்துட்டு, யாருப்பா நீ இந்த நேரத்தில் வந்திருக்க, யாரு நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
நீ என்னோடதை எடுத்தல, நீ என்கிட்டயே கொடுத்துரு, நீ எதுக்கு என்னோடதை எடுத்த, எனக்கு கொடுத்ததை நீ எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து கேட்குற மாதிரி ராமசாமிக்கு தோணிருக்கு. என்னத்தை நான் உங்ககிட்ட இருந்து எடுத்தேன், உன்னோடது நான் எதுவுமே வாங்கிட்டு வரலையே, நீ யாருன்னே எனக்கு தெரியல, இப்போதான் நான் உன்னை ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ராமசாமி கனவுலேயே பதில் சொல்கிறாருங்க. அப்போது கொஞ்ச நேரத்தில் அந்த உருவம் வந்து மறுபடியும் அந்த புகை மாதிரி மாறி, நீ என்னோடதை எடுத்துகிட்டு வந்தல, என்கிட்டயே கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மீண்டும் மிரட்டுற மாதிரி கேட்டிருக்குங்க. அப்படியே இதையெல்லாம் கனவுல பார்த்துட்டு இருந்த அந்த ராமசாமி டக்குன்னு கத்திக்கிட்டே அந்த தூக்கத்துலேருந்து மீண்டும் வந்துட்டாரு, அந்த கனவுல இருந்தும் மீண்டும் வந்துட்டார். வந்ததும் அப்படியே கட்டில் எந்திரிச்சு உட்காந்து மூச்சு வாங்கிட்டு இருக்குங்க. அவருக்கு கனவு அந்த அளவுக்கு பயங்கரமா கனவு கண்டிருக்காரு. அப்படியே மெதுவா கீழே வச்சிருந்த கட்டிலுக்கடியில வச்சிருந்த தண்ணியை எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கட்டிலுக்கடியில குனிஞ்சு தண்ணி எடுக்கிறாங்கங்க. அப்படி எடுக்கும்போது கரெக்டா அந்த கனவுல எப்படி அந்த கட்டில் பக்கத்துலயே ஒரு உருவம் உட்காந்துருந்துச்சோ அதே மாதிரி உட்காந்து இந்த ராமசாமியை பார்த்துட்டு கையின் நடுக்கம் பயங்கரமா வந்துடுச்சுங்க. அந்த சொம்பு கூட கீழே விழுந்துச்சு, தண்ணியோட இருந்த சொம்பு கூட கீழே விழுந்து அப்படியே தண்ணியெல்லாம் கீழே ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. ராமசாமிக்கு கட்டில் விட்டு எந்திரிக்கணுமா இல்லை என்ன பண்ண போகுதுன்ற பயம். மெதுவா அப்படியே பக்கத்துல வர்ற மாதிரி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கண்ணிமிக்கிற நேரத்துல அந்த உருவம் மறைஞ்சு போயிடுச்சு. மறைஞ்சதும் இந்த ராமசாமி, ஆஹா நம்ம என்னத்தை எடுத்தோம், எதுக்காக நம்ம பின்னாடி வருது, இது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பல குழப்பத்தோடு அப்படியே பயத்துல உறைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. எப்படா விடியும் அப்படின்னு சொல்லிட்டு விடியற வரைக்கும் அப்படியே பயத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்தவர் ஒரு வழியா விடிஞ்சிருச்சுங்க. விடிஞ்சதும் அவங்களோட வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு அவங்க மனைவியை நல்ல கையில இறுக்கி பிடிச்சிட்டு, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, நான் என்னத்தை எடுத்துட்டு வந்தோம்னு தெரியல, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, ஆனா நைட்ல இந்த மாதிரி நடக்குது, எனக்கு கனவுல வந்து இந்த மாதிரி யாரோ கேட்குறாங்க அப்படின்ற விஷயத்த அவங்க மனைவிட்டே சொல்றாரு. சொன்ன பிறகு அவங்க மனைவி என்ன பண்றாங்கன்னா, டெய்லி உங்களோட இதே வேலையா போச்சு, என்னதான் உங்களை என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி திட்டும்போது அப்படியே ராமசாமி அழுகவே ஆரம்பிச்சிட்டார். உண்மையாவே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ இந்த பக்கத்து வீட்டுல இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு மனைவி, அந்த ராமசாமியோட மனைவி போயிட்டு, இந்த மாதிரிலாம் நடக்குது, என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல, எங்க போனா இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் ஒண்ணுமே புரியலைங்க. திடீர்னு எப்படிடா இப்படி நடக்கும், ஏதாவது நீ பண்ணனியா, என்ன பண்ணன அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்குறாங்க. அப்போவும் இந்த குவார்டர் இந்த பீடியெலாம் எடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாந்திரிக பொருளெல்லாம் கெட்டி உதச்சிட்டு வந்தார் இல்லையா, அதை பற்றி இவருக்கு ஞாபகமே வரல. என்ன பண்ணணும்னு இவரும் யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்கங்க. சரி ஓகே, நம்ம ஒரு இடத்துல போயிட்டு சாமி கேட்டுட்டு வந்தோம் அப்படின்னா எதனால் இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க. அதே போல் அந்த ராமசாமியும் அவங்களோட மனைவியும் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோட சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்கங்க. அதுவும் அவங்களோட ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் தள்ளி ஒரு ஆள் வந்து சாமியாடி குறி சொல்லுவாராம். அந்த ஆளுகிட்ட போய் கேட்டுட்டு வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. போனவங்க அங்கே போயிட்டு உட்காந்து சாமியெல்லாம் எல்லாருமே நிறைய பேர் வந்திருக்காங்க, கேட்டு முடிச்சுட்டு கடைசியாக இவங்களோட நேரம் வரும்போது அங்கே முன்னாடி போய் உட்கார்றாங்க. அங்கே உட்கார்ந்த பிறகு அந்த குறி சொல்கிற அந்த ஆள் வந்துட்டு பயங்கர ஆவேசமாக கத்துறாருங்க. அப்படியே நாக்கெல்லாம் கடிச்சிக்கிட்டு முறைச்சி இந்த ராமசாமியவே பார்த்துட்ருக்காங்க. பார்த்ததும் இவங்க எதுவுமே கேட்கவே இல்லை. ராமசாமி அவங்க மனைவி 2 பேருமே எதுவுமே கேட்கல, அப்படியே உட்கார்ந்து தான் இருக்காங்க. ஆனால் அந்த பூசாரி மட்டும், நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியும், நீ எதுக்கு அதை நீ எடுத்ததுனால தான் உன்னை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, நீ எதுக்கு எடுத்த இடத்துலயே கொண்டு போய் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு குறி சொல்ற அந்த நபரும் சொல்றாரு. அப்பவும் இந்த ராமசாமிக்கு என்னடா சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி முழிச்சுட்டே இருந்திருக்காருங்க. இப்பவும் உனக்கு புரியலன்னா உன்னை காப்பாற்றவே முடியாது, நீ எதுக்கு அந்த மாந்திரிக பொருள்லேருந்து அந்த சரக்கு பாட்டிலையும் அந்த பீடியும் எடுத்துட்டு வந்தார் இல்லையா, அதை குறிப்பிட்டு எதுக்கு எடுத்துட்டு வந்த நீ அங்கேயே கொண்டு போய் வச்சிரு அப்படின்னு சொல்லி இந்த ராமசாமியை எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கப்புறமா தான் அந்த சரக்கு பாட்டில் எடுத்தது, அந்த பீடி எடுத்தது எல்லாமே அவருக்கு ஞாபகத்துக்கே வந்திருக்கு. சாமி, நான் பண்ணினது ரொம்ப தப்பு தான், என்னை இந்த பேய்கிட்ட இருந்து எப்படியாவது என்னை காப்பாத்து, எனக்கு இந்த மாதிரி அமானுஷம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் நடந்த விஷயத்தையே சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறம் அந்த குறி சொல்ற அந்த நபர் என்ன பண்றாருன்னா, ஒரு நல்ல மாந்திரிகரா பார்த்து அதுக்கான அவங்க எப்படி செஞ்சிருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு பூஜை செய்யணும், செஞ்சா மட்டும்தான் அது உன்னை விட்டு போகும், இல்லை அப்படின்னா உன்னை பின்தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும், உன்னை கூட்டிட்டு போகிறதுக்கும் உன்னை கொண்டு கூட்டிட்டு போகிறதுக்கும் அது தயங்காது, சீக்கிரமா ஏதாவது பண்ணு, நடவடிக்கை எடு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணி அனுப்பிச்சுட்ருக்கேன்.
சரி ஓகே, அந்த மாந்திரியரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு என்ன பாதுகாப்பு, நான் யாரை போய் பார்க்கறது, எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த குறி சொல்ற அந்த நபரே ஒரு ஆளை சொல்லியிருக்காங்க. அந்த ஆளை போய் பாரு, கண்டிப்பா உனக்கு எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. நேரா அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, அந்த குறி சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து நேரா அந்த மாந்திரியரை பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க போயிட்டு மாந்திரியர்கிட்டையும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. சொன்ன பிறகு அந்த மாந்திரியர் வந்துட்டு, இல்லை இது ஏதோ பெரிய பூஜை மாதிரி பண்ணியிருப்பாங்களாட்டுக்கு, என்னால் வர முடியாது அப்படின்னு ஃபஸ்ட்டு மறுக்கிறாரு. அதுக்கப்புறமா இல்லை சாமி, நீங்கள் தான் என்னை எப்படியோ காப்பாற்றணும் அப்படின்னு ராமசாமியும் அவங்க மனைவியும் அழுத பின்னாடி அப்படியே மெதுவாக அந்த மாந்திரியரும் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து நேராக அந்த தெருவில் நடந்து வரும்போதே மாந்திரியர் தெரிஞ்சிச்சிங்க, துர் ஆன்மா இருக்கு அப்படின்றது அவர் அந்த தெருவில் நடந்து வந்துட்டு இருக்கும்போதே புரிஞ்சிச்சிங்க அவருக்கு. நேராக அவங்களோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அப்படியே இந்த ராமசாமி எப்பவுமே கட்டில் படுத்துக்குவார் இல்லையா, அந்த திண்ணைக்கு ஆப்போசிட்ல இந்த பக்கமும் ஒரு திண்ணை மாதிரி இருக்கு. அந்த இடத்துல உட்கார்ந்தவர் நல்ல சம்மணக்கால் போட்டு அப்படியே நேராக கம்பீரமா உட்கார்ந்தபடி அப்படியே தியானம் மாதிரி பண்றாரு. பண்ணி கொஞ்ச நேரத்தில் அப்படியே இவருக்கு வந்து அங்கே நடந்த விஷயம் எல்லாமே புரிஞ்சிச்சிங்க. அதன் பிறகு கண்ணை திறந்து என்ன பண்ணுறாருன்னா, இன்னைக்கு நைட்டு நாமளும் நடுராத்திரியில் பூஜை ஒன்று பண்ணணும், அந்த பூஜையை செஞ்சு அங்கே வச்சிருந்த எல்லா பொருளையும் நாமளும் படையல் மாதிரி வைக்கணும், வச்சு இனிமே என் பின்னாடி வராத, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி நீ வேண்டிக்கணும். ஏன்னா அது ஒரு துர்முனி, அந்த முடி தான் உன்னை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, அது ஆன்மா கிடையாது, உன்னை விட்டு போகாது, கண்டிப்பாக அது உன்னை பழி வாங்கி தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரியரும் சொல்றாரு. சொன்ன பிறகு இந்த ராமசாமி அவங்களோட குடும்பத்துக்கு பயங்கரமா பயம் வந்துருச்சுங்க. என்ன சாமி சொல்றீங்க அப்படின்னு. அன்னைக்கு அப்படியே உடனே அந்த படையலுக்கு போடுறதுக்கான அந்த பொருட்கள், அதுக்கப்புறம் அந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. கரெக்டா ராத்திரி ஒரு 11:30 மணி கரெக்டா அந்த 3 ரோடு சந்திக்கிற அந்த இடத்துல நடு ரோட்ல 3 ரோடுக்கும் சென்டர்ல அப்படியே அந்த பூஜைக்கான அந்த பொருள் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. மெதுவா ஒரு விளக்கு ஏற்றி அந்த விளக்கு வெளிச்சத்துல எல்லா பொருளையும் வச்சு அந்த மாந்திரியரும் பூஜை செய்ய ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு படையலுக்கு தேவையான அந்த சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணாங்க இல்லையா, அதே போல் அந்த சரக்கு பாட்டில் அந்த பீடி எல்லாமே வச்சுட்டாங்க. வச்ச பிறகு இந்த மாந்திரியர் அந்த மாந்திரிய பொருளெல்லாம் வச்சு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு முதல்ல எந்திரிச்சு வீட்டுக்கு பக்கம் போயிடுறாருங்க. இந்த ராமசாமியோட அந்த ஊருக்குள்ளே போயிடுறாரு. ஆனால் ராமசாமி மட்டும் நின்று கொஞ்ச நேரம் என்னை விட்டுட்டு தயவு செய்து போயிரு, நான் இனிமேல் வரமாட்டேன், இந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன், இவ்வளோ நாளாக அந்த பேய்கள் நம்பிக்கைலாம் எனக்கு இல்லாமல் இருந்ததுனால தான் நான் இந்த தப்பை செஞ்சுட்டேன், இனிமேல் நான் செய்யவே மாட்டேன், இதோட என்னை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதே இடத்துல நல்லா அப்படியே காலை நீட்டி விட்டு படுத்து அப்படி வேண்டிட்டு அதுக்கப்புறமா எழுந்து திரும்பி பார்க்காம அந்த இடத்த விட்டு நகர்ந்து அவங்களோட வீடு போய் சேர்றாங்க. மாந்திரியரும் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, மீண்டும் ஏதாவது தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் பார்த்துருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் எல்லாமே எங்களோட அப்பாவுக்கு நடந்த ஒரு திகிலான சம்பவம் சிஸ்டர். அதுக்கப்புறமா அந்த வழியா நிறைய நாள் போயிருக்காரு, வந்திருக்காரு. இருந்தாலும் இந்த மாதிரியான அந்த பூஜை பொருட்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னாவே அந்த விட்டு கொஞ்சம் தள்ளி அந்த ரோட்டோட லாஸ்ட் எண்டில் தான் போய் நடந்து போவாராங்க. அந்த அளவுக்கு அந்த நிகழ்வுகள்ல இருந்து இவருக்கு பயம் அதிகமாயிடுச்சு. இந்த பேய் பிசாசுகள், இந்த சாமி நம்பிக்கை எல்லாமே அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வு எல்லாத்தையும் அவங்களோட பையனான ராதாகிருஷ்ணன் அப்படின்றவங்க தாங்கன்னு நமக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இதுக்கப்புறம் எங்களோட வாழ்க்கையிலும் சரி சிஸ்டர், எங்கள் அப்பாவுக்கும் எந்த ஒரு திகில் சம்பவமும் நடக்கலை. இருந்தாலும் எங்களோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாத சம்பவம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை நமக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த நிகழ்வை சொன்ன அந்த ராதாகிருஷ்ணன் அப்படின்றவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிட்டு நாமளும் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முடிஞ்சா நம்மளோட சேனலை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல தொடர்ந்து ரியலான ஹாரரான த்ரில்லிங்கான ரியல் லைஃப் கோஸ்ட் ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோட ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான். டாடா பாய்.